நம் முன்னேற்றத்தை தடுக்கின்ற மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? அவைகள் வெளியில் இருப்பவை அல்ல, நமக்குள் இருக்கும் நம் மனமே. காதை சுற்றுகின்ற கொசு, முகத்தில் மோதுகின்ற சில்வண்டுகள், இவை அனைத்தும் என்னுடைய ஞானம் அடைவதற்கான முயற்சியை தடுக்கின்றன குருவே என்று தன்னுடைய குருவிடம் முறையிட்டான் ஒரு சீடன். அதை கேட்ட குரு, நன்றாக ஆழமாக யோசி, பிறகு நீ ஞானம் அடைவதை தடுக்கின்ற விஷயம் எதுவென்பதை அறிந்து அதன் முதுகில் சுண்ணாம்பினால் ஆன வெள்ளை கோடொன்றை போடு என்று குரு சீடனிடம் கூறினார். இதை கேட்ட சீடனும் சரியாக செய்வதாக கூறிவிட்டு சென்று விட்டான். மறுநாள் காலை மடத்திற்கு தன் குருவை சந்திக்க வந்தான் சீடன். இப்பொழுது அவனுடைய இதய பகுதியில் வெள்ளை கோடொன்று தெரிந்தது. குருவிடம் சொன்னான், நான் ஞானம் அடைவதை தடுப்பது காதை சுற்றுகின்ற கொசுவோ அல்லது முகத்தில் மோதுகின்ற சில்வண்டுகளோ அல்ல, என் மனம்தான் என்பதை உணர்ந்துவிட்டேன் குருவே என்றான் சீடன். ஆம் நண்பர்களே, வாழ்க்கையில் நமக்கு தடையாக இருக்கின்ற விஷயங்களை மாற்றுவதற்கு முன்பு அந்த தடைகளை பார்க்கின்ற நம் மனதை மாற்ற வேண்டும். ஏனென்றால் தடைகள் என்பது பல நேரங்களில் வெளியில் இருப்பதில்லை, அந்த தடைகளை தடைகளாக பார்க்கின்ற நம் மனதில் தான் இருக்கின்றது. இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த சிறு கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தடை அதை நீ உடை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.